அப்படின்னு நான் சொல்ல, ஸ்டீவ் ஜாப்ஸே சொல்றார். அந்த கோட்டை படிக்கிறேங்க பாருங்க. When you grow up, you tend to get told that the world is the way it is, and your life is just to live your life inside the world. நீங்க போது நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க, இதான்யா உலகம், இப்படிதான் இருக்கணும், இந்த கோடுக்குள்ள நீங்க இருக்கணும், உன் வாழ்க்கையை நீ இப்படிதான் வாழணும். Try not to bash into the walls too much. நிறைய செவுத்தெல்லாம் போட்டு உடைக்க பார்க்க. Try to have nice family, have fun, save a little money. ஒரு குடும்பம் வச்சுக்கோ, ஒரு வேலை வச்சுக்கோ, கொஞ்சம் பணம் சேமி, have some fun. That is a very limited life. அது வந்து பயங்கரமான limited life. Life can be much broader once you discover one simple fact. இந்த ஒரு சின்ன ஃபேக்டை நீ டிஸ்கவர் பண்ணேன்னா லைஃப் கேன் பி மச் ப்ராடர் ஃபார் யூ, மச் மோர் ஃப்ரூட்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த ஃபேக்டை. எவ்ரிதிங் அரவுண்ட் யூ that you call life was made by people that were no smarter than you. அதை கொஞ்சம் யோசிச்சுங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே சுத்தி முத்தி என்னெல்லாம் இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. ஸ்விட்ச் போர்டு இருக்கு, ஆடியோ சிஸ்டம் இருக்கு, பிரசன்டேஷன் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஓடாத ஏசி இருக்கு, ரைட்? இந்த மாதிரி ஒரு 15 ஐட்டம் இருக்கு. அதை பண்ணவன் உன்னை விட பெரிய பிஸ்தா? அவர் சொன்ன மாதிரி அப்பா டக்கரா? நோ. அதை என்னாலையும் பண்ண முடியும். இந்த சேரை எனக்கு இதை விட அழகா டிசைன் பண்ண முடியாதா? முடியுமா முடியாதா? Of course sir. So look around you. It's made by people who are no smarter than you, and you can change it, you can influence it. உன்னால் அதை மாற்ற முடியும், உன்னால் அதை மாற்ற இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியும். Once you learn that, you'll never be the same again. அதை நீ கத்துட்டேன்னா, ஏய் என்னால் முடியும்டா, அதை இவன் பண்ணவன் பெரிய இவன் ஒன்றும் இல்லடா அப்படிங்கிறத கத்துட்டீங்கன்னா nothing is ever impossible again அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம். Do you have any questions? நீ ஏதாவது questions கேட்கணும்? நான் மார்னிங் நீங்க கேட்ட கேள்விகள்லாம் எழுதி வச்சிருக்கேன். அதுக்கு என்னுடைய பதில்கள் கூறவா? ட்ரெஸ் கோட் யாருப்பா? ட்ரெஸ் கோட் என்ன உங்க கம்பெனியில? ட்ரெஸ் கோட் வச்சு ஒரு ஆளை எப்படி எடை போடுவீங்க அப்படிலாம் கேட்டீங்க. இல்ல அதான், you wanted to know the importance of dress code, what dress code was followed in your company and so on. That was the question. Yeah. So my answer to that is, from Zoho's perspective, we have 4,200 employees in 2 branches in Chennai and Tenkasi. We build products. We don't do software projects like many companies do. We build products. We build intellectual property. Right? People purchase our products, use them. We are like Google. We are like Microsoft. We don't do projects. So enga company la dress code கிடையாதுபா. Right? மறைக்க வேண்டிய விஷயத்தை மறைச்சு ஒழுங்கா நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா போதும். We don't have colors, we don't have, yeah seriously. இப்போ இன்டர்வியூக்கு வரும்போது FCUK அப்படின்னு டிஷர்ட் போட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அது அந்த மேனேஜரை பொறுத்து. அந்த மேனேஜர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கலாம், அல்லது மேனேஜர் திட்டுறான்னு நினைக்கலாம், அது அவனை பொறுத்து. பட் ட்ரெஸ்ஸை வச்சு எடை நாங்க போடுறது கிடையாது. ஆட்டிடியூட் ஆர் டெக் ஆர் கம்யூனிகேஷன் ஸ்கில்னு யாரோ ஒருத்தர் கேட்டீங்க. இல்ல டெக்கா கம்யூனிகேஷன் ஸ்கில்லா அப்படின்னு யாரோ கேட்டாங்க. யா, ஸோ உங்க கம்பெனியில பார்க்கறது டெக்னிக்கல் நாலேஜா கம்யூனிகேஷன் ஸ்கில்லான்னு காலையிலேருந்து 2-3 பேர் சொன்னாங்க. அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் நாட் இங்கிலீஷ். கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் எபிலிட்டி டு கன்வேன்னு சொன்னாங்க. அதை தாண்டி எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் கேட்குற கேள்வியை நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கிறியா, புரிஞ்சுக்கலன்னு கன்வே பண்றியா, புரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டான கேள்வியை கேட்கறியா? இது எந்த லாங்குவேஜ்ல வேணா கேட்கலாம், வரைஞ்சு கூட கேட்கலாம், சைன் லாங்குவேஜ்ல கேட்கலாம். பட் நான் என்னமோ ரொம்ப கிண்டல் பண்றேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. ஜோஹோக்கு யாராவது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் நடக்கும். உங்களுக்கு ஐ எம் ஷேரிங் வாட்ஸ் ஹேப்பனிங் அட் ஜோஹோ, வாட் ஹாஸ் பீன் ஹேப்பனிங் ஃபார் தி பாஸ்ட் 20 years. ஸோ வரேன் அடுத்த கேள்வி, வாட் டு வி லுக் ஃபார்? ஸோ வாட் டு வி லுக் ஃபார் இன் அ கேண்டிடேட் அப்படின்னா, there are many streams we interview people for. Engineering stream, design stream, marketing stream, writing, right? நம்ம வேற abilities இருக்கு.
So what do we look for when we are recruiting a software engineering candidate? அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 101 இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவால நீ எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்ப்போம்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இன்ஸ்டெட் உன்னோட கிட்ஹப்ல ஏதாவது போட்டிருக்கியா? ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல நீ எங்காவது ஆன்சர் கொடுத்துருக்கியா? என்ன பேசுறேன்னு புரியுறதா? புரியுது. ஸோ நீயா ஏதாவது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இருக்கியா? அவர் சொன்னார் பாருங்க, உங்க காலேஜுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் எழுதுங்கன்னு சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி எழுதிருக்கியா? எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும் உனக்கு? இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்து அதுல தப்பு கண்டுபிடிக்கிறீங்களா? அது ஏன் ஸ்லோவா ஓடுன்னு சொல்ல முடியுமா? கரெக்டா ஓடுன்னு சொன்னா பத்தாது, ஏன் ஸ்லோவா ஓடுன்னு சொல்ல முடியுமா? ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பார்ப்போம். மார்க்கோ டிகிரிஸோ எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்லேருந்து நீ வரேன்னோ பார்க்க போகிறதில்ல. அதே நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்கோ அல்லது ரைட்டிங்கோ நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்து ரைட் பண்ண சொல்லுவோம். ரைட் அன் ஆர்டிக்கல், இதுதான் ப்ராடக்ட், இதை செல் பண்ணுங்க அப்படிம்போம். How will you sell the product? What plan will you draw? So இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி we will come up with unique interesting questions. அந்த questions ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ பண்ணும்போதும் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு மேனேஜர் இன்டர்வியூ பண்ணும்போதும் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த கேள்வி கேட்டாங்கன்னு கொஸ்டின் பேங்க் எடுத்து காப்பி பண்ண முடியாது. You understand? Answered that question? Okay. How do you judge a person's character with dress? We don't. In fact, we don't try to judge a person's character with that 10-minute, 20-minute interview. And the Kone ஆளு சொன்னார் பாருங்க, ஆறுமுகம் சொன்னார் பாருங்க, அதாவது 10 நிமிஷத்துக்காக தான் நீ 16 வருஷம் கிரியேட் பண்ற அப்படின்னு. பெரிய ட்ராஜடி அது. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஜோஹோல இன்டர்வியூவை அபாலிஷ் பண்ணிட்டோம். We don't do interviews. Instead, we do long interactions. 3 மணி நேரத்திலிருந்து 30 நாள் வரைக்கும் எங்க இன்டர்வியூ நடக்கும். ஸோ சம்டைம்ஸ் வி டூ எ 3-hour டெஸ்ட். அந்த 3-hour இன்டராக்ஷன்ஸ் 2-3 பேர் உட்காந்து சைமல்டேனியஸாக உங்களை எவாலுவேட் பண்ணுவாங்க. அது மாதிரி எங்க ஆஃபீஸுக்கு நீங்க கூப்பிடப்பட்டு 4 வாரங்கள், ஒவ்வொரு வாரத்துக்கும் 8,500 ரூபாயோ என்னமோ ஸ்டைபெண்ட் மாதிரி கொடுத்து ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து, இந்த ப்ராஜெக்ட் நீ பண்ணுப்பான்னு நாங்கள் இன்குபேட் பண்ணி, அந்த இன்குபேஷன்ல வாரம் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து, மற்றவங்களோட எப்படி நீ ஒர்க் பண்றேன்னு பார்த்து, அந்த எவாலுவேஷனை பார்த்த அப்புறம் we have recruited people. That's a 1-month long interview process. ரெண்டுமே நாங்கள் பண்ணியிருக்கோம். எனக்கு பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, உங்க கம்பெனியில் எனக்கு வேலை இருக்கா? இல்லையா? ஓகே. ஸோ பேசிக் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறத it depends on how you define it. If you pass the marketing, writing kind of test, your computer skills are not important. It's a good bonus to have. It will help you switch. நான் சொன்னேன் பாருங்க, switch. It will help you switch along the way, but it's not critical, not important. If you have good communication skills, you can get a good job in so. Why are you asking 60%? யார் மாது கோட் போட்டு ஒரு லேடி வந்தாங்க. So her question was, எல்லாம் சொல்றீங்க 60% மார்க் வேணும்னு சொல்றீங்களே. So Zoho does not belong to that category. In fact, what we have done at Zoho is we have abolished the concept of having cut-off marks. என்ன ஸ்ட்ரீம் நீங்க? MCA final year. Name? Sumita. Okay. So what we have done at Zoho is we have abolished the concept of marks. சில காலேஜஸ்ல சார் கட் ஆஃப் மார்க் எல்லாம் இல்லைன்னா எப்படி சார் நீங்க எவாலுவேட் பண்ணுவீங்கன்னு சொன்னதுனால அந்த காலேஜஸ்க்கு பிளேஸ்மெண்ட்டுக்கே போறது இல்லை நாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த காலேஜுக்கு பக்கத்தில் 4-5 காலேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு கல்யாண மண்டபத்தை ரெக்ரூட் பண்ணிட்டு வாடகை எடுத்துட்டு அங்கே ஜோஹோ ஸ்டால் போட்டுட்டு அந்த ஜோஹோ ஸ்டாலுக்கு இந்த காலேஜஸ்க்குலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறோம். என்ன தெரியுமா நோட்டீஸு? இந்த வருஷம் எடுத்த முடிவு அது. அந்த நோட்டீஸில் நீ எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, எத்தனை அரியர்ஸ் வச்சிருந்தாலும் சரி, எந்த வருஷம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க காலேஜ் முடிக்கணும்னு கூட எங்களுக்கு அவசியம் இல்லை. உனக்கு படிக்கணும்னு அவசியம் இருந்தா படிச்சுட்டு வா. பட் ரெடி டு ரெக்ரூட் பீப்புள், எனி ஸ்ட்ரீம், எனி இயர், எனி நம்பர் ஆஃப் அரியர்ஸ், as long as you clear our written test and series of interviews that we will do. Right? அது நீ நல்லா பண்ணா போறோம். ஏன்னா நீ யாருங்கிறத எங்க முன்னால நீ டான்ஸ் ஆடி காட்டு. இன்டர்நேஷனல் டான்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்னு சொல்லாத. நான் பெரிய டான்சர் சார்னு இன்டர்வியூ கொடுத்தேன் வந்தா சர்டிஃபிகேட்லாம் காட்டினா கேட்பீங்க?
என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஒரு பாட்டை போட்டு பார்க்கலாம்பீங்க. அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். நான் ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லை சார் என்கிட்டன்னா, பரவாயில்லடா கண்ணா, அவங்களாம் முட்டாளுங்க, அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தான் எடுத்துப்போம். You understand the logic, right? It's very simple, right? So we have taken a decision that it is not important to have cut-off marks. It might not work for large companies like Infosys and TCS. Their clients might expect only topper candidates can work on my projects. எங்களுக்கு அந்த மாதிரி கிளையண்ட்ஸ் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பிஸ்னஸும் எங்கள் கஸ்டமர்ஸ். ஸோ நாங்கள் எந்த ஆளை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுறோங்கிறது, ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறோங்கிறது அவங்களுக்கு முக்கியம் இல்லை. So we have taken that very bold decision to disregard which college he is from, what stream he is doing, how many arrears he has, which year he is in or she is in, what marks he has got. இதை விட என்ன வேணும்? ஆனால் என்ன தெரியுமா அதில் ஷாக்கே, அத்தனை பேர் வந்து they don't pass the exams. ஸோ வேற எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு, ஸ்டஃப் இல்லை. இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு நீங்க தயாரிக்கப்படலை, வேற ஏதோ தப்பான வழியில உங்களை தயாரிச்சுட்டு இருக்கீங்க நீங்களே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா தாங்க முடியும். ஹெச்ஆர் டீம் வந்து எங்களுக்கு மெசேஜ் வரணும், யோ இப்படிலாம் போய் பேசிட்டு வராதரா, தாங்க முடியல, ஆயிரக்கணக்கான ரெஸ்யூமேஸ் வருது, அப்படி வரணும்ல. பெனிஃபிட் ஃபார் நைட் ஷிஃப்ட் எம்ப்ளாயீஸ். சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஸோ எங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து நைட் ஷிஃப்டில் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணுறவங்க யாரும் கிடையாது. நாங்கள் எல்லாருமே டே டைம் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். அட் நைட் அவர் சாஃப்ட்வேர் கெட்ஸ் சப்போர்ட்டட். ஸோ சைனாலேருந்தும், அமெரிக்காலேருந்தும், ஜப்பான்லேருந்தும், பிரேசில்லேருந்தும் கால்ஸ் வரும். அவங்க டைம் ஜோன்லேருந்து கால் வரும். ஸோ அந்த டைம் ஜோன்லேருந்து வர காலுக்கு இந்த சாஃப்ட்வேர் எப்படி உபயோகிக்கிறது, இதில் என்னமோ சரியில்லையே, இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இதை இம்ப்ரூவ், இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பைசா வேணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் we have a support engineer. Support engineer ங்கிறவன் good communication skill, simple basic understanding of programming. Perfect job for support engineers. So support engineer ங்கிற அந்த ரோலுக்கு மட்டும் we have men and women both working round the clock. There will be daytime, there will be evening time, there will be night time. அவர் சொன்ன மாதிரியே we have cab drop facility, we have security, we have special good quality healthy food at night. ஏன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப சஃபர் ஆகிடும்பாங்க, ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு. we have food at night, we rotate the shift, so அதெல்லாம் we take care. But that's a non-priority role. நைட் ஷிஃப்டில் உட்காந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு எந்த கம்பெனியாவது உங்களை வந்து கேட்டதுன்னா எடுத்துக்காதீங்க. ரைட்? we are all Indians, we work in Indian standard time. Our development works when the sun is up. Questions? So very good evening, sir. Actually, previous HRs, Armugam sir, and Infosys HR, everyone has been talked, sir. These are all the matters, basic things. Okay, we just analyze whether to know whether you are attending a final round in your company or not. It's not a matter. But the real fact is, you just ask 3 questions. We doesn't have any books or materials. No, we are having only our brain. Okay. From that, you just ask. You consider as a HR. Definitely, everyone is getting a final round opportunity or not. So at least this is a chance for us. If you wish, you just ask the question for general 3 questions about technical or general, based on the brain. You want me to ask a sample question to you all? நான் இன்டர்வியூ பண்ணேன்னா என்ன கேள்வி கேட்பேன் அப்படின்னு ஒரு சாம்பிள் போட சொல்கிறேன். அதுக்கு பதில் நான் கேட்குறேன், தைரியமாக கேட்குறேன், உட்கார். No, if you know means I'm happy. If you don't know, very happy, because I'm done. My answer is you won't know. Okay? Anyway, I'll ask you the question. Okay? So I will tell you something from my personal interviewing style. Okay? I recruit a lot of people for my personal need, and for that need, I will tell you one secret how I recruit people. Like I said, at Zoho, we disregard academic qualifications. We don't look at marks, we don't look at arrears, we don't look at which college, we don't look at all that. வந்து என்ன தையெல்லாம் போட்டு வருவாங்க சில பேர், ரைட்? இப்போ வந்து பெரிய ஒரு இதை நீட்டுவாங்க, உட்காருப்பான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, this is how I talk to them. We warm up, we talk to them about their hobbies, we talk to them about their family background. What, இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்க, what was the biggest challenge you faced ன்னு யாரோ கேட்டீங்க அந்த கம்பெனியை, பரதனை கேட்டீங்க. அது மாதிரி we ask you, what was the biggest challenge you faced?
லைஃப்பில் பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டையோ ஒரு டிஸ்அட்வான்டேஜியஸ் சுச்சுவேஷனையோ சந்திச்சு அதை தாண்டி இங்கே வந்து டேபிளில் உட்காந்துருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. வாட் வாஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்பாராம் பில்கேட்ஸ் இன்டர்வியூவில். ஏன்னா நீ சக்ஸஸே பார்த்துட்டு இருந்த ஆள்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு அவுட் ஆக போகுது. அது ஆகும்போது பயங்கரமான டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும் உங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருந்தீங்கன்னா, கஷ்டம்னா என்னன்னு தெரியும், சக்ஸஸ்னா என்னன்னு தெரியும். அந்த வீடியோவில் பார்த்தோம் பாருங்க, குட் டைம்ஸ் அண்ட் பேட் டைம்ஸ், ரைட்? யூ மஸ்ட் ஹவ் சீன் சம் பேட் டைம்ஸ். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்லாம் பேசி வார்ம் அப் ஆன அப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாபுக்கு என் டீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நான் கேட்குற முக்கியமான கேள்வி வந்து, வாட் பர்சனல் இட்ச் ஹாவ் யூ ஸ்கிராச்ட்? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட்ச்னா அரிப்பு, ஸ்கிராச்சிங்னா சொரியுது, ரைட்? நடுவில் ஒரு இடம் இருக்குல்ல, இங்க மிடில் ஆஃப் யுவர் பேக், கேன் யூ ரீச் இட்? யா, அந்த இடத்துல அப்படியே குரு 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 குருன்னு ஒரு ஸ்கிராச் இச்சு வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் இச்சு, ITCH வர ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, ரைட்? என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஸ்கிராச் இட். வாட் பர்சனல் இட்ச் ஹேவ் யூ ஸ்கிராச்ட் அப்படிங்கிற கேள்விக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? 3 காரணம். திருப்பி முதல் காரணம், அந்த அரிப்பு ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க, you will not do anything else until you sort that out. அந்த அரிப்பை போக வைக்கிற வரைக்கும் வேற எதுலயும் கண்ணு போகாது. கரெக்டா? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? முதல் காரணம், அந்த இச்ச ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த இச்ச சார்ட் அவுட் பண்ற வரைக்கும், அதுக்கு சொறிகிற வரைக்கும் வேற எதுலயும் என் மனசு லைக்காது. கரெக்டா? எஸ். செகண்ட் திங், அந்த இச்ச போக வைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவீங்க நீங்க. கரெக்டா? இதில் போய் இப்படி பண்ணுவீங்க, இப்படி பண்ணுவீங்க, ரைட்டா? அம்மா வந்து கிச்சன்ல இருந்து கத்தியெல்லாம் எடுத்துருவாங்க, அம்மா பாத்துமா அப்படின்னு. இந்த 3 Idiots படத்துல சப்பாத்தி போட்டுட்டு இருப்பான் இந்த தாத்தா. கரெக்டா? அந்த இச்சு வந்துச்சுன்னா என்ன வேணா நீங்க பண்ணுவீங்க. கரெக்டா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? You will do anything to somehow get rid of that. Yes? மூணாவது என்ன தெரியுமா? அதை நீங்க தான் பண்ணி ஆகணும். டேய் கொஞ்சம் சொரிஞ்சு விடுறான்னா டேய் யாராவது பண்ணுவாங்களா? ரைட்? So that is the third thing. பாருங்க, இது ஜோக்கா இருக்கலாம், ஆனா ரொம்ப புனிதமான தத்துவம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்ல போறேன் அது ஒரு எக்ஸ்பிளனேஷன். First thing, you will not do anything else until you finish it off. Second thing, you will be ready to do anything to finish it off. Third thing, only you can finish it off. Nobody else is going to help you. ஒரு பையன் வந்தான். அந்த பையன் வந்து, சார் எங்க அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்றாரு. அந்த ரயில்வேல டெய்லி மார்னிங் அந்த டியூட்டி கார்டு மாதிரி போவாரு. அவர் வந்து அழுக்கா ஒரு புஸ்தகம் இங்க வச்சுட்டு இருப்பாரு. அந்த புஸ்தகத்தில் வேர்வையெல்லாம் பட்டு இங்கெல்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அது எதுக்குப்பா தினம் எடுத்துகிட்டு போகிற, அசிங்கமாக இருக்குப்பா வேற அப்படிலாம் கூட சொன்னேன். இது தாண்டா என் வேலையே. நான் போகிற வழியிலலாம் எந்தெந்த டயத்தில் இந்த இடத்துல சிக்னல் விழுந்திருக்கா இல்லையான்னு நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி அங்கே போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். தினம் சாயங்காலம் இவர் ரிப்போர்ட் கேட்பாரு, இதனா எழுதணும் அப்படின்னா. 25 வருஷமா இதாண்டா பண்ணிட்டு இருக்கேன், அது கூட தெரியாதா உனக்கு கூமுட்ட அப்படின்னு பையனை சொல்றாரு. இந்த பையன் என்ன பண்ணா, 3000 ரூபா ஆண்ட்ராய்ட் ஃபோன், ரைட்? சீப் ஆண்ட்ராய்ட் ஃபோன், கேமரா கூட தேவையில்லை. 3000 ரூபா ஆண்ட்ராய்ட் ஃபோனும் வாங்கிட்டு, அப்பா எங்கெல்லாம் நீ இந்த சர்க்கிள் போடுறியா, இந்த இடத்துல டேப் ஜாவா, சிம்பிள் ஜாவா, 4 screens, 3000 rupees. How many people will buy this software? Will anybody even purchase this software? இதை ஆப் ஸ்டோர்லையோ பிளே ஸ்டோர்லையோ போட்டாச்சுன்னா ரயில்வே டிக்கெட் சிக்னல் என்கோடிங் ஆப் அப்படின்னு போடுவீங்களா இருக்கும். எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க? ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணுவாங்களா எவனாவது? எவனும் பண்ணுவாங்க. ஏன்னா nobody else needs it. இதுதான் அந்த ஸ்கிராச்சிங் த இட்ச். இந்த அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த இட்ச் இருக்கு. அப்பா சால்வே பண்ணி ஆகணும். அப்பாவுக்கு யாரும் உதவி மாட்டாங்க. ஸோ இந்த பையன் கையில் டெக்னாலஜி இருந்திருக்கு.
ஆஸ்க் கொஸ்டின்ஸ்னு பார்த்தோமே, முந்தி மாதிரியே யோசிச்சுட்டு இருக்க வேணாம், புது டெக்னாலஜி வந்ததுல புது விஷயங்கள் யோசிச்சலான்னு பார்த்தோமே, அது மாதிரி இதை வந்து டெக்னாலஜி வச்சு சால்வ் பண்ணா என்னன்னு அந்த பையன் யோசிச்சு, அந்த பையன் பைசாக்காக இல்லை, அப்பா பைசா தருவாருனா இல்லை, டீச்சர் மார்க் போடுவாருனா இல்லை, இதை பத்தி நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகிள் வரும்னா இல்லை, அப்பாக்காக தனக்காக சொந்த ஃபார் த லவ் ஆஃப் ப்ரோக்ராமிங், தன் தந்தையின் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியுமா தன்னுடைய டெக்னாலஜியை உபயோகித்ததினால் அப்படிங்கிற ஒரே எய்ம்காக பண்ண சாஃப்ட்வேர் அப்படின்னு. யூ ஆர் எம்ப்ளாய்ட். I took him in. So what personal itch have you scratched is a question that I ask anybody who applies for my team. Got your answer? Yeah? So if you have any personal itch that you have scratched, உங்களுக்கு எங்கேயாவது அரிப்படுத்து நீங்க சொரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வச்சு என்ன மீட் பண்ணுங்க. Show me the software you have done, because I value that more than any for 10 marks, any paper you publish for getting record notebooks, anything you do for college completion, அதெல்லாம் மதிப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் பதில் வந்துருது. எதுக்கோ அதை நீ பண்ற, பலனை எதிர்பார்க்காமல் என்ன பண்ணிருக்க அதை காட்டு. just for the love of programming, what have you done? அதை காட்டு. அவங்க தான் ட்ரூ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அவங்கள தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கோம் காலேஜா. got it? understand Tamil? any other questions? சார், இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ப்ராஜெக்ட் சொல்றாங்க, அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்? அவர் கேட்க சொல்லலாமா? ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் ஒரு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 4 ஸ்க்ரீனில் எழுதுகிற ஒரு ஜாவா ப்ரோக்ராம்லேருந்து ஒரு நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் இந்த ஃபேஸ்புக்கு, அமேசான், அந்த மாதிரிலாம் அமேசானில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான அந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துட்டு ப்ராஜெக்ட் தான். உங்கள் ப்ராஜெக்ட்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு அட் த எண்ட் ஆஃப் தட் ப்ராஜெக்ட் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனோ இல்லாட்டி உங்கள் கஸ்டமர் வந்துட்டு அவங்க டே டு டே யூஸ் பண்ணுற அவங்க டே டு டே பண்ணுற வேலையெல்லாம் வந்துட்டு ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறீங்க. தட் இஸ் வாட் வி டூ இன் ஐடி கம்பெனி டிப்பிக்கலி. இன்னொரு ஆங்கிள்லேன்னு சொல்லணும்னா ரெண்டுமே சாஃப்ட்வேர் தான். ஒன்று வந்து பணத்துக்காக கூலி வேலை பார்த்து அதிலிருந்து உனக்கு பேர் எதுவும் கிடைக்காது. இந்த ப்ராஜெக்ட்ல வேலை பண்ணியா, நீ வேலை பண்ணேன்னு உன் பேர் கூட இருக்காது. அதில் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு வருஷக்கணக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சிட்டி இன்ஃபோசிஸ் அல்லது விப்ரோ. ஆனால் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட சாஃப்ட்வேர் தான் பேர். அது பண்ணி தந்தவன் இவன். தாஜ்மஹால் கட்டினது யாரு? அதான் கொத்தனார். ஸோ ப்ராஜெக்ட்னா சாஃப்ட்வேர் கொத்தனார். சாஃப்ட்வேர் கொத்தனார் கூட இல்ல, சித்தாள். சாஃப்ட்வேர் சித். ஆனா ப்ராடக்ட்னா ஷாஜா. ரைட்? அதான் டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சவர். Thank you. I have one question. Sir, IoT, Internet of Things is there. So many of companies, they are based on IoT. Say they are preferring ATM machine. அதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாருமே ஏன் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை ஆக்சஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா at the end of the day what they see is the money. அவங்களுக்கு வந்து எங்கேருந்து காசு வருதோ அங்கே தான் அவங்க பண்ணுவாங்க. லிட்ரலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபார்மிங் இட்ஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் வந்து ரொம்ப ஐடி இன்னும் உள்ளே போகலை. பட் இஃப் யூ லுக் அட் கண்ட்ரீஸ் லைக் ஜப்பான் அண்ட் லெட்ஸ் சே ஈவன் இஃப் யூ அதர் கண்ட்ரி, எனக்கு தெரிஞ்ச மெக்சிகோலாம் கூட there are farmers who are literally farming மட்டும் பண்ணிட்டு பண்ணையார்ன்ற மாதிரி இல்லை, லிட்ரலி டே டு டே அவங்க ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணிட்டு கோடீஸ்வரங்களாலாம் இருக்காங்க. ஸோ இப்போ ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஓடி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியும் வந்து ஃபார்மிங்லேயும் உள்ளே போயிருக்கு. இந்தியாவில் வந்து பேசிக்லி இட்ஸ் நாட் பிகம் அ மார்க்கெட் லைக் தட். இந்தியாவில் வந்துட்டு ஃபார்மிங்கில் வந்து அந்த மாதிரி உள்ளே போச்சுன்னா அதுலேருந்து பெருசாக காசுன்னு வராது. லிட்ரலி தட் இஸ் த ரீசன். ஸோ அதனால தான் இப்போ வந்து நிறைய ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் கமிங் அப். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்களும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கு நாங்கள் உதவ ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு சின்ன ஃபண்டு கிடைச்சா போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்து அது பெரிய விஷயமா வரலாம். ரைட்? நடக்காமல் இல்லை. எல்லா நீங்கள் யோசித்த எல்லா விஷயமும் நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா இருக்கலாம், பட் ஆல்ரெடி ஹேப்பனிங். Sir, will you ask same kind of question for every candidate? மார்க் வேணான்ட்டோம்,
அது ஏஸ் பரவாயில்லன்ட்டோம். இப்போ கொஸ்டினும் உங்களுக்கு சேமா வேணுமா? உங்க பேர் என்ன கேட்டு வச்சுக்கிறேன். ரோஷினி மீரா. நீங்க வாங்க பார்க்கலாம். Another question. So, how will you treat them different in different way, same way? I am asking about the mindset. Some will be in some will feel so nervous, some will be somewhat nervous. How will you treat them? Interview இல்லையா? Yeah, while So, asking. see, அத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது to put a person in a difficult situation and then see how that person escapes that situation is one trick many people do. Yes, that's what I am Interview asking. Will you follow the Yes, same? so அது ஒரு தப்பான ஒரு அப்ரோச்னு நிறைய தியரிஸே இருக்கு. உட்காரலாம். நிறைய தியரிஸ்லயே do not put a person ஒரு இந்த நாகேஷ் சிவாஜியை கேட்பாரேப்பா. எனக்கு கேள்வி கேட்க தான் தெரியும். எந்த முட்டாள் வேணா கேள்வி கேட்டுடலாம். பதில் சொல்றதுக்கு தான் புத்தி வேணும். ரைட்? ஸோ ஈஸியா என்ன 3 லைன்ல வந்து எனக்கு ஹெச்சே இருக்கக்கூடாது. கோட்ல ஹெச்சே இருக்கக்கூடாது. ஹலோ வேர்ல்டுங்கிறத 1000 தடவை பிரிண்ட் அடிக்க வை. இது ஒரு கொஸ்டின் லீக். there should be no h in your print. p இருக்கக்கூடாது. பிரிண்ட்டும் பண்ணக்கூடாது. நீங்க எப்படி பண்ணுவீங்க? 1000 தடவை ஹலோ வேர்ல்டுன்னு எழுதும். ரைட்? இந்த மாதிரிலாம் கேட்கறது எல்லாம் ஈஸி, பண்றது தான் கஷ்டம். ஸோ our aim is not to put you into difficulty. Our aim is to see how well you perform in your best possible environment. In fact, நாங்க இது கூட பண்ணியிருக்கோம். ஒரு காலேஜ்ல இருந்து வந்தாங்கன்னா அந்த காலேஜோட சீனியர்ஸ் எங்கள்கிட்ட வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள மட்டும் பக்கத்தில் உட்கார வச்சுப்போம். ஒரு பக்க பலத்துக்கு நடுவில் அப்படி என் சைடும் இல்லை உன் சைடும் இல்லை, சும்மா கவனிப்பா. அப்பப்போ கேட்பார், எப்படி இருக்கார் சாரு அப்படின்னு கேட்பார். பத்மநாபன் எப்படி இருக்கார்? அவர் பத்மநாபன் தானே, எப்படி இருக்கார் அப்படிலாம் பேசுவாங்க. ஸோ வி ட்ரை டு புட் யூ அட் ஈஸ். ஹாபிஸ் பார்ப்பீங்க, எவ்வளோ விராட் கோலி செம்மல்ல அப்படின்னு பேசுவோம். ஏன்னா வி வாண்ட் டு லோயர் த டென்ஷன். ஏற்கனவே இப்படி வர நீ டைட்டா வர என்ன நடக்க போதோன்னு தெரியாம. ஸோ வி வாண்ட் டு புட் யூ அட் ஈஸ். வி டேக் யூ டைம். வி கிவ் யூ ஃபுட். லஞ்ச் சாப்பிட்டு மத்தியானமா உங்களை மீட் பண்ணும். தட் இஸ் ஆர் அப்ரோச். ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேற வேற நீட்ஸ் இருக்கலாம். எங்க நீடுக்கு நாங்க 20 வருஷமா டியூன் பண்ண ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம். வி ட்ரை டு புட் பர்ஃபெக்ட்லி அட் ஈஸ், வெரி காம். எப்போ வேணா நீங்க கொஸ்டின் பேப்பர்ல டவுட் இருந்தா கூப்பிட்டு கேட்கலாம். உட்காந்து கோடே எழுதி தருவார் அவர் மேனேஜர். Right? That is the approach we take. Okay? Sir, will the company help for the learning opportunity? Yeah. So, what learning opportunities? Adana kelvi. What learning opportunities does Zoho provide? So, we have evolved our own operating system for business and our own programming language. So, enga programming language ஒரு copyrighted programming language ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம் based on Java. அந்த programming language கத்துக்கிறதுக்கு we give a very good opportunity. We have a training methodology inside. அவர் சொன்ன மாதிரி we have a training team. அந்த training team வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணாது, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதாவது எத்தனையோ பேர் ஜாவா கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க, எத்தனையோ பேர் ஜாவா சொல்லித்தர ஆசைப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க என் கம்பெனியில். இந்த ட்ரைனிங் டீமோட வேலை கனெக்ட் பண்ணி விடுறது தான். ஸோ நிறைய டீச்சர்ஸ்க்கு தெரியும் அந்த விஷயம். ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா கத்துக்கணும்னா அதை இன்னொருத்தனுக்கு சொல்லி அப்படிம்பாங்க. when you teach somebody you learn it so well. So that is a great learning opportunity we give our students, our employees, and exposure to various products, new technologies. Ipo IoT nu sonnanga, IoT la a new department has been formed. We are working on that. ATM oda level kandupidikkiradhu, diesel level kandupidikkiradhu, windmill manage பண்றது, solar farms manage பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட IoT சாஃப்ட்வேர் வச்சு. So we are not bound by what project comes to us from an American Express or Citibank. உலகத்துல என்ன நீட்ஸ் இருக்குன்னு நாங்களே ஐடியா பண்ணி புது ப்ராடக்ட் ஒன்று உருவாக்கலாமான்னு யோசிச்சு அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிட்டு போறதுனால learning opportunities are boundless and infinite is my opinion. Our friend here asked a question about smart versus hard work. Sir, I am just asked which one is make me a better, is a smart work or hard work? ஸோ பரதன் என்ன சொன்னார்னா ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன எப்படி டிஃபைன் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். ஸோ அதே தான் நானும் சொல்லுவேன். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். ஐ பிலீவ் இன் ஸ்மார்ட் ஒர்க் மோர் தென் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இஸ் டூயிங் இட் efficiently. Smart work is doing it
effectively. ஒரு சின்ன ரூம் இருக்கு, அந்த ரூம்குள்ள தரையில பெரிய ராட்சத ஃபேன்ஸ் இருக்கு. அந்த ரூமுக்கு ஒரே ஒரு கதவு. ஏதோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கவுண்ட் பனேகா கரோட்பதி மாதிரி ப்ரோக்ராம்ஸில் இதை பார்த்துருப்பீங்க. அந்த கதவை திறந்து உள்ளே வரீங்க. உள்ளே வந்த உடனே இந்த ராட்சத ஃபேன்ஸ் சுத்த ஆரம்பிக்குது. சுத்த ஆரம்பிக்குது. சில்வர் பேப்பர்ஸ் இருக்கு நிறைய. சில்வர் பேப்பர்லாம் ₹1. கோல்ட் பேப்பர் 4 இருக்கு. 1000 சில்வர் பேப்பர்ஸ் இருக்கு. கோல்ட் பேப்பர்ஸ் 4. ஒவ்வொரு கோல்ட் பேப்பரும் ₹1000. I'll repeat, or you understand? ராட்சத ஃபேன்ஸ் இருக்கு. நீ உள்ள வர, how many papers are there totally? 1004 papers are there. 1000 silver, 4 gold. Each silver costs ₹1. Price ₹1. Each gold costs ₹1000. ஃபேனை சுற்றி விட்டுறாங்க. உங்க பேர் என்ன? ஐஸ்வர்யா கிருஷ்ணன். ஐஸ்வர்யா நல்ல பேரு. உள்ள வராங்க, ஐஸ்வர்யம் தேடணும்னு வராங்க. உட்காரலாம். ஃபேன் ஆன் பண்ணி விடுறாங்க. ரைட், எல்லாம் காத்து அப்படி பறகுது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிறாங்க. 1 minute நீ எவ்வளவு பொறுக்கிறியோ பொறுக்கிக்கோ, அத்தனையும் உனக்கு பைசாவா மாத்தி வெளில போகும்போது கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா வந்து இந்த பேர் என்ன, துப்பட்டாவை அப்படி இப்படி இதுல கட்டிக்கிட்டு பிடிச்சு எல்லாத்தையும் அள்ளுன்னு அழுட்டாங்க. 840 பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. வெளில போறாங்க. அடுத்தது நந்தகுமார் வரார். இப்ப ஃபேன் சுத்த வைக்கிறாங்க. அவர் வந்து அப்படின்னு 3 பேப்பர் தான் பொறுக்கிறார். 2 கோல்டு, 1 சில்வர், 840 சில்வர். Who is richer? Nandakumar is richer. Why? இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அதாவது ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா எக்ஸாம்பிள் கூட சொன்னார். அவர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்னாரு, ஆல் ப்ராக்ரஸ், எப்படி ஆல் ப்ராக்ரஸ் இன் திஸ் வேர்ல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த லேசி மேன், பிகாஸ் ஒன்லி த லேசி மேன் will bother to invent anything. உங்களுக்குலாம் தெரியாது, நம்மளோட தாத்தாவோட தாத்தா காலத்துல ஃபேனுக்கு ஸ்விட்ச் எங்க தெரியுமா இருந்தது? ஃபேன்ல இருந்தது. நிஜமா நம்ப மாட்டீங்க. எவன்டா ஏணிய போட்டு ஆன் பண்ணுவான் ஃபேனன்னு சொல்லிட்டு ஒயரை கொண்டு வந்து ஸ்விட்சை கொண்டு வந்தாங்க. நம்ம தாத்தா என்ன பண்ணாரு? டிவியை எவன்டா போய் ஆன் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரிமோட் கொண்டு வந்தாரு. இல்லையா? லேசி. எத்தனை தடவை வேணா நான் எழுந்துன்னு போக ரெடி அப்படின்னு இருக்கிறவன் எவனாவது இன்வென்ட் பண்ணுவானா? அதுவும் ஸ்மார்ட் ஒர்க் தான். ஸோ ஆல் ப்ராக்ரஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லேசி மேன். உங்களுக்கு யாராவது லேசியா யாரையாவது தெரியும்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. ஏன்னா ரொம்ப ஆமா, புரியுதா? 3 பேர் படுத்துட்டு இருந்தாங்களாம் ஒரு பார்க்ல. 3 பேர் படுத்துட்டு இருந்தாங்களாம். ஒரு ரொம்ப பணக்கார ஆள் ஒருத்தர் வந்து, இன்னைக்கு எனக்கு ஒய்ஃபோட பர்த்டே, நான் வந்து 10,000 ரூபா கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். பார்க்ல படுத்துட்டு இருக்கிறவங்க 3 பேர் ரொம்ப லேசி பசங்க தான். மத்தியான நேரத்தில் படுத்துட்டு இருக்காங்க வேலை பண்ணாம. அவங்களுக்கு நான் கிஃப்ட் 10,000 ரூபா இது பண்ண போறேன். 10 லட்சம் ரூபா வச்சிடலாமா? 10 லட்சம் ஒய்ஃபோட பர்த்டே, 10 லட்சம் ரூபா டொனேஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு வராராம். 3 பேர் இருக்காங்களே, ஒருத்தருக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு யாருன்னு பாக்குறாங்க. சார் நான் சார் ஒருத்தர் எழுந்துன்னு வரான். நீ வேஸ்ட் இல்லையா? நீ வேஸ்ட். ஒருத்தர் எழுந்துட்டு நானும் லேசி தான் அப்படிங்கிறான். அவனும் வேஸ்ட். சார் அப்படியே படுத்துட்டே இருக்கேன், பாக்கெட்ல போட்டு போயிடுங்களேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். அவனுக்கு கொடுக்குறாங்க. ரைட்? So smart work always valued much higher than hard work. But you know what? If you are a smart and hard worker, people will work for you. உங்க கம்பெனில ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க யாருக்கும் வேலை பண்ண வேணாம், உங்க கம்பெனில ஜாயின் பண்ணுவாங்க. அவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க நீங்க. So both are important. Smart is more important. Any other questions? Adding on to what all he said, one other thing I would like to add is, அந்த ஒர்க்ல வந்து உங்களுக்கு பேஷன் இருந்துச்சுன்னா, irrespective of whether it's smart work or hard work, the work will get done.
ஸோ வாட் எவர் ஒர்க் பீட் ஒரு பேஷனோட பண்ணீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் ஆகட்டும் ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் இட் வில் கெட் டன். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். டியூ டு ஆட்டோமேஷன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார், இது ட்ரூவா? அப்படி ட்ரூ ஆச்சுன்னா ஐடி ஃபீல்டோட நிலைமை என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூன்னு கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஆட்டோமேஷன்னால உங்களுக்கு ஜாப் லாஸ்ன்னு இருக்காது. ப்ராப்ளி சேஞ்ச் ஆஃப் ஜாப் வேணா இருக்கு. ஆட்டோமேஷன் வந்து எங்கே அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி see whenever let's say people are lazy they invent more. அந்த மாதிரி எந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக எது நடந்துக்கிட்டே இருக்கோ அதை தான் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண பார்ப்போம். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குன்னா அதை ஆட்டோமேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிப்பீட்டடாக பண்ண ஒருத்தர் வந்துட்டு they will go on to do a better job. அதுதாங்க. Monisha, do not end up in a job like Monisha said which threatens to be repetitive, because anything repetitive a computer can beat you hollow. உங்களை தர்மடி அடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தூக்கி விளாசி போட்டு விட்டு. எனிதிங் ரெப்பிட்டேட்டிவ், எனிதிங் தட் டசன்ட் ரிக்வயர் கிரியேட்டிவ் இன்புட், அது ஒன்று தாங்க பாக்கி. நம்ம லைஃப் ஜென்ரேஷனில் நம்மளாம் சாவர வரைக்கும் அது ஒன்று மட்டும் நிச்சயம், கிரியேட்டிவ் இன்புட்டுங்கிறது கம்ப்யூட்டர்லேருந்து வராது. ரைட்? எனிதிங் தட் கேன் பிகம் அ ரெசிபி. ரைட்? பாட்டி, எங்கள் பாட்டி பண்ணுற பிரியாணி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிரியாணியை வந்து பேப்பரில் உட்காந்து எவ்வளோ போட்டோமா, அதை எவ்வளோ நேரம் சுட வச்சோமா, அதை எவ்வளோ வெட்டி போட்டோமான்னு புரிஞ்சிடுச்சுன்னா party becomes useless. That is why talapakatti is everywhere. Right? So, if anything is repeatable, anything can become a recipe, run away from it. Look for creative input. This cannot be automated in endha mari jobs irukko andha mari job parunga, even if monetary benefit is not too much. Now vechunga. Thank you. Huh? Thank you. What are the problems faced by people working in IT companies, sir? IT companies problemன்றதுன்னா ஆக்சுவலா உங்களுக்கு ஜெனரலா பாத்தீங்கன்னா எல்லா நீங்க வந்து you could not have picked யார் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. Two different people தேர்ந்தெடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டிஃபரெண்ட் இவரோட டிபார்ட்மெண்ட், இவரோட அப்ரோச், இவரோட லாங்குவேஜ். we respect each other, let's not forget that, but very good choice பிரபு. சேம, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். எல்லா கேள்விகளுக்கு எல்லா பதிலும் எங்கள்கிட்ட பேசினீங்கன்னா கிடைச்சிடும். ஏன்னா இரு துருவங்கள் நாங்க சொல்லுங்க, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்றேன். ஓகே, நீங்க வந்து ப்ராப்ளம்னு பார்க்க போனீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரி எனிவேர் யூ see you have problems. ஓகேவா? ஸோ ஐடி இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே இஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சே இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அவர் சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ அந்த மாதிரி போனீங்கன்னா இட்ஸ் மோர் லைக் நீங்கள் வந்து ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ தட் இஸ் லெட்ஸ் சே ஒன் பார்ட் ஆஃப் இட். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கம்பெனின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ நீட் டு பி, உங்களுக்கு இந்த ஒர்க்கில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். யூ நீட் டு கீப் ஆன் சேஞ்சிங், யூ நீட் டு கீப் ஆன் இவால்விங். So that is how I see. கேள்வி நீங்க கேட்டீங்களா? யார் கேட்டீங்க? ஐஸ்வர்யா கேட்டீங்க. 844 இல்ல? So என்னுடைய ஆங்கிள் இருந்து what are the problems faced by people working in IT industry அதான் சொன்னீங்க. ஸோ எங்கள் கம்பெனியில் ஃபேஸ் பண்ணுறவங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்பர் 1 ரெக்கக்னிஷன். ஸோ ஒரு அழகான சாஃப்ட்வேர் ப்ராடக்டை ரொம்ப எஃபர்ட் போட்டு நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி உருவாக்கி அப்படி நிலையை நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு கிரெடிட் இருக்காது, எவனும் டவுன்லோட் பண்ண மாட்டான். அல்லது சிஇஓ வந்து இந்த ப்ராடக்ட் ஜோஹோ பேர் போட வேணாம், நாட் குட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் ஃபெயிலியர். அந்த ஈகோவை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்டோட சக்ஸஸ் தான் என்னுடைய ஹாப்பினஸ்க்கு வழின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நிறைய ட்ரபிள் சந்திக்க நேரிடும். ஆனால் இந்த ப்ராடக்டை உருவாக்குவதற்கு எனக்கு தந்த அனுமதி, இதை உருவாக்குவதற்கு எனக்கு தந்த சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், நண்பர்கள், இதை உருவாக்கும் போது நான் சந்தித்த புது சேலஞ்சஸ், அதெல்லாம் தான் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும்னா ப்ராப்ளமே கிடையாது. ஸோ கூகுளில் யூ see there are 40 different, but you know how many products there were? 350 products were there.
அவனே பண்ண ஆரம்பிச்சு வேணான்னு விட்டது, அவன் நண்பன்கிட்ட காட்டுவோன்னே டே இதெல்லாம் பண்ணாதடான்னு சொல்லி விட்டது, அவன் மேனேஜர்கிட்ட காட்டி லாரி பேஜ் வரைக்கும் போய் மூடப்பட்டது, வெளி உலகத்துக்கு காட்டினப்புறம் மூடப்பட்டது. அந்த மாதிரி அத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், கூகுள் ப்ராடக்ட் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம், வெளி உலகத்துக்கு காட்டப்பட்டு ஆனால் இனிமே அது கிடையாதுன்னு மூடப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள். AS400 தெரியலனா பரவாயில்ல, இந்த கேள்விக்கு பதில் தெரியலனா தப்பு. Orkut very good example, but Orkut was purchased by Google. Google ஆளுங்க உருவாக்கல, வாங்கினாங்க, உட மேய விட்டாங்க, நிறைய மேல மூட்டாங்க, அது இது பிரியாணி பண்ணிட்டாங்க, ரைட்? ஆனா கூகுள் வேவ்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது, கூகுள் ரீடர்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட், கூகுள் குரூப் ஒரு ப்ராடக்ட் இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப ஓஹோன்னு இருந்து அப்புறம் அதுக்கு மவுஸ் கொஞ்சம் கம்மியாகி கூகுள் கிளாஸ்னு ஒரு ஹார்ட்வேர் வந்தது. எங்க அது இப்போ காணோம், ரைட்? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இறங்கும். ஸோ இதுதான் பிக்கெஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் எ டெவலப்பர், ரெக்கக்னிஷன். நான் பண்ணதுக்கு எனக்கு மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிறது. ரெண்டாவது ப்ராப்ளம், இவர் கம்பெனியில் அது இருக்காதா இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி சைட் அப்படிம்பாங்க. ஸோ இவர் கம்பெனிலேருந்து சிட்டி பேங்க் ஆஃப் அமெரிக்கா